Hello friends, welcome to Bridal Designer. இன்னைக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான மோட்டிவ் டிசைன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல தெரியுற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஃபர்ஸ்ட் இந்த மோட்டிவ் போட நான் ஒரு கோல்டன் கலர் ரவுண்ட் பீட் எடுத்துர்க்கேன். இதோட சைஸ் வந்து 6 mm. இது சென்டரா வச்சு தான் நம்ம இந்த டிசைன் போட போறோம். சென்டர்ல இந்த ரவுண்ட் பீட் வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவுண்ட் பீட சுத்திலும் நம்ம சுகர் பீட் ஒரு லைன் கொடுக்க போறோம். இப்போ சுகர் பீட் ஒரு லைன் முடிச்சாச்சு. இப்போ நான் நம்ம 3 சைஸ் பீட் ஒரு லைன் கொடுக்குறேன், கோல்டன் கலர் பீடு. இந்த பீடை ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணாதான் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்க, அதனால் ஒவ்வொன்றாவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதை சுற்றி திரும்ப சுகர் பீட் தான் ஒரு லைன் கொடுக்குறேன். சுகர் பீடு இந்த லைன் ஃபினிஷ் பண்ணேன். திரும்ப நான் நம்ம 3 சைஸ் பீடு இன்னொரு லைன் கொடுக்குறேன். இப்போ இந்த லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் இங்கே நாட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை சுற்றி நான் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். அதுக்கு வந்து நான் ரெட் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோனை க்ளூ வச்சு இப்போ ஒட்டிக்கலாம். இந்த ஸ்டோனோட சைஸ் பார்த்திங்கன்னா 4 mm. இந்த ஸ்டோனை நல்லா நெருக்கமாகவே ஒட்டிக்கலாம். போட்டிருக்கிற டிசைன் சுற்றிலுமே இந்த ஸ்டோனை ஒட்டி இந்த க்ளூ வந்து காயிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விட்டுக்கலாம். திரும்ப காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் டிசைன் போட போகிறோம். இப்போ க்ளூ நல்லாவே காஞ்சிருச்சு. இதை சுற்றி நான் திரும்ப ஒர்க் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு சுகர் பீடு ஒரு லைன் கொடுக்குறேன் இந்த ஸ்டோனை சுற்றி. இந்த ஸ்டோனுக்கு உள்ளே நம்ம என்ன கொடுத்தோமோ அதே தான் அவுட் சைட்லேயும் கொடுக்க போகிறோம். சுகர் பீடு ஒரு லைன், நம்பர் 3 சைஸ் பீட், திரும்பவும் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கு அவுட் சைடில் வேற ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம்.
சுகர் பீட் லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளியே நான் வேறு ஒரு டிசைன் கொடுக்குறேன். இந்த டிசைன் தான் நான் வெளியே கொடுத்துருக்கேன். இது எப்படி கொடுத்துருக்கேன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். சுகர் பீட் வந்து ஒரு 3 பீட் எடுத்துக்கலாம். 3 பீட் எடுத்து இப்போ நான் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி நாட் பண்ணிக்கலாம். அப்படியே பக்கத்துலேயே இந்த ரவுண்ட் டிசைனுக்கு அவுட் சைடில் ஒரு 3 சுகர் பீட் வச்சு அப்படியே நாட் பண்ணிக்கலாம். திரும்ப கொஞ்சமாக கேப் விட்டு திரும்பவும் ஒரு 3 சுகர் பீட் வச்சு அதோட எண்டில் க்ரீன் கலர் ரவுண்ட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட்டுக்கு கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதேமாரி நெக்ஸ்ட்டு 3 சுகர் பீடு வச்சு ஒரு நாட் பண்ணிக்கலாம். திரும்ப கொஞ்சம் கேப் விட்டு சுகர் பீட் அதோட எண்டில் வந்து க்ரீன் கலர் பீடு. இந்த க்ரீன் கலர் பீடோட சைஸ் வந்து 4 mm சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம இந்த பீட்ஸ் பிட்வீனில் விடுற கேப் வந்து ஒரே ஈவனாக இருக்கும். அதான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆரி ஒர்க் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்கும். இதே மாதிரி ரவுண்ட் டிசைனை பேஸ் பண்ணி நான் ஆல்ரெடி ஒரு மோட்டிவ் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. இந்த மோட்டிவ் வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ்க்கெலாம் போட்டோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதே கிராண்ட் ஒர்க் ப்ளவுஸு கூட இதை வச்சு நம்ம ஒரு ஹெவி ஒர்க் இதை பேஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் போட்டால். நீங்களும் கண்டிப்பாக இந்த மோட்டிவ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.